Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மே 4th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first மேகர் பாபா காம்படிஷன் 3 எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க? அதாவது மேகர் பாபா 3 போட்டியினை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி IAF, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த ஈவென்ட்டோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ட்ரோன் பேஸ்ட் சர்வேலன்ஸ் ரேடார்ஸ். ட்ரோன் பேஸ்ட் ரேடார் இனோவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு காம்படிஷன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் INS கல்பனி வாஸ் பில் பை விச் ஷிப்யார்ட், அதாவது INS கல்பனி எந்த கப்பல் கட்டும் தளத்தால் கட்டப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் மத்தியில மெரிடைம் கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஷிப் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் இன்ஸ்டால்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் டாப்லர் வெதர் ரேடார், அதாவது எக்ஸ்பேண்ட் டாப்லர் வானிலை ரேடாரை எந்த நிறுவனம் நிறுவியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜி. மிஷன் மௌசம்க்கு கீழே தான் இது டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. டாப்லர் எஃபெக்டை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டியையும் பொசிஷனையும் மெஷர் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பேண்ட் டாப்லர் வெதர் ரேடார் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஹாஸ் பீன் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன், அதாவது முன்மாதிரி வேகப்பெருக்க அணு உலை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல தான் இது டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல 500 மெகாவாட் எலக்ட்ரிக் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி ரஷ்யாக்கு அடுத்து இந்த கமர்ஷியல் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஆப்ரேட் பண்ற செகண்ட் கண்ட்ரி இந்தியான்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஆப் லான்ச்ட் ஃபார் அத்லெட் மேனேஜ்மெண்ட் இன் ஷூட்டிங், அதாவது துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு வீரர்களை நிர்வகிப்பதற்காக தொடங்கப்பட்ட செயலியின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி NRAA அத்லெட் ஆப். யூனியன் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவி அவர்கள் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்காக யங் டேலண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர் வாஸ் த நேஷனல் டெலிபரேட்டிவ் சமிட் ஆன் ஹார்மனைசிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா ஃபார் கவர்னன்ஸ் ஹெல்ட், அதாவது ஆளுமைக்காக நிர்வாக தரவுகளை ஒருங்கிணைத்தல் குறித்த தேசிய கலந்தாய்வு உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புவனேஸ்வர். எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனால ஹோஸ்ட் பண்ணப்பட்ட சமிட் தான் இந்த ஹார்மனைசிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா ஃபார் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் மஷ்ரூம் மிஷன் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது காளான் திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். அக்ராஸ் த கண்ட்ரி ஆந்திர பிரதேஷ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ப்ரொடியூசரா உருவாக்குறதுக்காகவும் ஸ்மால் அண்ட் மீடியம் யூனிட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷன் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட், அதாவது ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லிசா கில். Next, which country topped the medal rally at ISSF Junior World Cup Rifle Pistol Shotgun, அதாவது ISSF ஜூனியர் உலகக்கோப்பை ரைஃபிள் பிஸ்டல் ஷாட்கன் போட்டியில் எந்த நாடு பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா. 5 கோல்டு 6 சில்வர் 5 பிரான்ஸ் டோட்டலா 16 மெடல்ஸோட இந்தியா இந்த ஈவென்ட்டோட டேபிள் டாப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வன் த விமென்ஸ் கபடி காம்படிஷன் அட் ஏசியன் பீச் கேம்ஸ் 2026, அதாவது 2026 ஆசிய கடற்கரை போட்டிகளில் மகளிர் கபடி பிரிவில் எந்த நாடு வெற்றி பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியா. ஃபைனல்ஸ்ல ஸ்ரீலங்காவை டிஃபீட் பண்ணி இந்தியா இந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணிருக்காங்க. இதே ஏசியன் பீச் கேம்ஸ் 2026 உடைய மென்ஸ் கபடி காம்படிஷன்ல எந்த கண்ட்ரி வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான். இந்தியாவை டிஃபீட் பண்ணி தான் ஈரான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருக்காங்க. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்கிரேடட் சர்பா ஆப் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மேம்படுத்தப்பட்ட சர்பா செயலினை எந்த மாநில அரசு துவக்கி வைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேரளா. இந்த சர்பா ஆப்போட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் அவேர்னஸ் ரெஸ்கியூ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆப். பேசிக்கா ஸ்னேக் சைட்டிங்ஸை ரிப்போர்ட் பண்றதுக்காகவும் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை கோஆர்டினேட் பண்றதுக்காகவும் தான் இனிஷியலா இந்த ஆப் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டா ரியல் டைம் எமர்ஜென்சி கைடன்ஸ்க்காக டாக்டர்ஸையும் ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்றதுக்காக தான் இந்த அப்கிரேடட் வெர்ஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் டிசிஷன் மேக்கிங்கையும் ரெஸ்பான்ஸ் டைமையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் ஃபெட்டாலிட்டிஸ், அதாவது பாம்பினால் ஏற்படக்கூடிய மரணங்களை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்வா ஹாஸ் பீன் ஆபரேஷனல் பை விச் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பார்வா எந்த நிறுவனத்தால் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனையும் டிரான்ஸ்பரன்சியும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டது. இதோட பைலட் வெர்ஷனை டிசம்பர் 2025 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்மிங் May 4, 2026 இந்த டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பிளாட்ஃபார்மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. Next, which institute has developed a smart material that can both store energy and indicate charge level through color change, அதாவது ஆற்றலை சேமிப்பது மற்றும் நிறமாற்றத்தின் மூலம் மின்னூட்ட அளவை குறிப்பது ஆகிய இரண்டையும் செய்யக்கூடிய ஒரு திறன்மிகு பொருளை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெங்களூர்ல இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ். இந்த மெட்டீரியல் வந்து மாலிப்டினம் டங்ஸ்டன் இந்த 2 மெட்டலால ஆன ஆக்சிஜன் டெஃபிஷியன்ட் பைமெட்டாலிக் ஆக்சைடால தான் உருவாக்கப்பட்டிருக்கு.
ரியல் டைம் விஷுவல் மானிட்டரிங் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆயிருக்கப்ப ப்ளூ கலர்லயும் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கப்ப டிரான்ஸ்பரண்ட் கலர்லயும் இருக்கும். சால்வோ தெர்மல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இது சிந்தசைஸ் பண்ணப்படுது. சால்வோ தெர்மல் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிகர்சஸ சால்வெண்ட்ல அதோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு மேல ரியாக்ட் பண்றப்போ நானோ பார்ட்டிகல், செராமிக்ஸ், பாலிமர்ஸ் இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கிறிஸ்டலின் மெட்டீரியல்ஸை ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் டெக்னிக்ல சிந்தசைஸ் பண்ண முடியும். சோ இப்படி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் சால்வோ தெர்மல் மெத்தட். நெக்ஸ்ட், பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால வழங்கக்கூடிய பிரஸ்டீஜியஸ் நேஷனல் அவார்டு தான் இந்த பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார். இப்போ ரீசெண்டா இந்த பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்காருக்கான நாமினேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வைட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு அவார்டு வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரேவரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், என்விரான்மெண்ட், சோஷியல் சர்வீஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷனை வழங்கியிருக்கக்கூடிய குழந்தைங்களை ரெகனைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்படுது. இந்த ஒரு அவார்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட இந்தியன் சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் ஹோஸ்ட் ஆஃப் எக்ஸைஸ் பிரகதி 2026? அதாவது பிரகதி 2026 பயிற்சியினை நடத்தும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மேகாலயா. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். 2026ல நடக்க போற இந்த எக்ஸைஸ் தான் இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன். இது எப்ப ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, May 18 to May 31, 2026. நேபாள், மியான்மர், ஸ்ரீலங்கா, கம்போடியா இந்த மாதிரி 11 கண்ட்ரீஸ் இந்த எக்ஸைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸ்க்கு மத்தியில டிஃபென்ஸ் கோஆபரேஷனையும் இன்டர் ஆப்பரபிலிட்டியும் மியூச்சுவல் ட்ரஸ்டையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், ஃபயர் சேஃப்டி வீக் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது தீ பாதுகாப்பு வாரம் எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே தான் இது நிர்வகிக்கப்படுது. 2026 ஃபயர் சேஃப்டி வீக் உடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி. May 4th இருந்து May 10th 2026 வரைக்கும் தான் இந்த 2026க்கான ஃபயர் சேஃப்டி வீக் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் பப்ளிக் மத்தியில இந்த ஃபயர் சேஃப்டி பத்தின அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், கம்ப்ளைண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், சேஃப்டி கல்ச்சரை பில்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கூகுள் கிளவுட் இந்தியா ஏஐ ஹப் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது கூகுள் கிளவுட் இந்தியா ஏஐ மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம். ஆந்திர பிரதேஷ் சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லே பண்ணியிருக்காங்க. கூகுள் கிளவுட், அதானி குரூப், பாரதி ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸோட மேஜர் கொலாபரேஷனோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட போகுது. 600 ஏக்கர்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்போடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1 ஜிகாவாட். இந்தியாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கையும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது நமோ ஸ்டால் விநியோக திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ் சஞ்சய் சேத் அவர்கள் தான் இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வெண்டாஸ்க்கு, அதாவது காய்கறி வியாபாரிகளுக்கு ஃப்ரீ ஸ்டால்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீமோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸா 5 ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு 50,000 வர்த் ஆன ஸ்டால்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸ்மால் ட்ரேடர்ஸை எம்பவர் பண்றதுக்காகவும் ஸ்டேபிள் லைவ்லிஹுட்டை என்ஷூர் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த இன்வெஸ்டர் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் லான்ச் ஆன் 38th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் செபி. அதாவது செபியின் 38வது நிறுவன தினத்தில் தொடங்கப்பட்ட முதலீட்டாளர் விழிப்புணர்வு முன்னெடுப்பின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மிஷன் ஜக்ரூக். செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எப்ப லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, April 12, 1988. இப்போ ரீசெண்டா அதோட 38th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்ல தான் இந்த ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. யூனியன் ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கூட கொலாப் பண்ணி தான் இந்த ஒரு நேஷன் வைட் இன்வெஸ்டர் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில மார்க்கெட் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ஃப்ராட் பத்தின எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், அக்ராஸ் த கண்ட்ரி பப்ளிக் மத்தியில சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிராக்டிசஸையும் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேர்ல்ட் சீட்ஸ் ஃபெஸ்டிவல் 2026 ஹெல்டட். அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான பழைய விதைகள் திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அரக்கு வேலையில தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடந்து முடிச்சிருக்கு. இந்த ஃபெஸ்டிவலை யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சீவனி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் சொசைட்டி. அக்ராஸ் த ஸ்டேட் ட்ரைபல் ஹெரிட்டேஜையும் நேச்சுரல் ஃபார்மிங் பிராக்டிசஸை செலிப்ரேட் பண்றதுக்காகவும், கிளைமேட் ரெசிலியன்ட் இண்டிஜினியஸ் சீட்ஸையும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரையும் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடந்து முடிச்சிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரை டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.